ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உச்சன் பார்வை ஓர் புரிதல். ஜாதகத்தில் கிரகங்களின் அதிகபட்ச வலிமை என்பது உச்சம் பெறுவது தான். ஒரு கிரகம் உச்ச வலிமை பெற்று இருக்குன்னா அதுக்கு மேலே வலிமை பெறதுக்கான ஆப்ஷனே கிடையாது. உச்சம்ங்கிறது தான் ஹையஸ்ட். இந்த உச்ச கிரகங்களின் பார்வை சில நிலைகளில் மிகவும் வலுவான யோக பாக்கியதைகளை தர வல்லமை கொண்டது. உச்ச கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறதுல நமக்கு லக்ன சுபராக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் உச்சம் பெற்று பார்ப்பதும், அதே மாதிரி இயற்கை சுபர் உச்சம் பெற்று பார்ப்பதும் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். உங்கள் லக்னத்துக்குன்னு ஒரு சுபர் வருவார், 1-2 பேர்கள், அவங்க வலுவடைஞ்சாலும் உங்களுக்கு அது சிறப்பு தான். இப்போ உதாரணமாக ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்திற்கு லக்ன சுபராக வரக்கூடியவர்கள் புதனும் சனி. இப்போ புதன் வலுவாக உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் சனி வலுவாக உச்சம் பெற்ற நிலையில் இருக்கிறதும் ரிஷப லக்ன ஜாதகர்களுக்கு சிறப்பு. இதில் அவர்களின் பார்வை திறன் ரொம்பவுமே வலுவான யோகத்தை தரும். இதில் நாம் யோசிக்காத இன்னொரு பாயிண்ட், மூல நூல்களில் சொல்லி வைக்கப்பட்ட அல்லது இடைச்சொற்களாக வந்த ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். உச்சனை உச்சன் பார்த்தால் அவ்வளோதான், பிச்சையே யோகம். 2 கிரகங்களும் தங்களுடைய வலிமையை இழந்துவிடும், நீச்சத்துக்கு நிகராக கெட்ட பலனை செய்ய ஆரம்பிச்சிரும்னு சொல்லி வராங்க. இது நிஜமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை அப்படிங்கிறத உண்மையான பலன். வலுவான ஒரு கோள் இன்னொரு வலுவான கோளை பார்ப்பது அந்த கோளின் வலிமையை அதிகப்படுத்தவே செய்யுமே ஒழிய குறைக்காது. உச்சனும் பார்க்கும்போது அங்கே ஒளி முறிவு ஏற்பட்டு 2 பேருமே பவரை இழந்துருவாங்கன்னு சொல்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமாகவே இருந்து வருகிறது. ஒரு கிரகம் மட்டும் உச்சம் பெற்ற நிலையில் இன்னொரு கிரகத்தை பார்க்கும்போதும் இந்த மாதிரியான நெகட்டிவ் பலன்கள் எதுவும் வரதில்லை. இதில் காளி வீட்டுக்கு கிரகங்களின் பார்வை அப்படிங்கிறது பெரிய அளவில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தி விடாது. ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தின் மேலே பார்வையை செலுத்தும் போது தான் அது நல்ல அல்லது தீய பலன்களை தரும் தகுதி கொண்டதாக இருக்கும். இதில் குரு மட்டும் விதிவிலக்கு. குரு பகவானால் கிரகங்களையும் புனிதப்படுத்த முடியும், காளி வீடுகளையும் புனிதப்படுத்த முடியும். அப்போ குருவின் பார்வை மட்டும்தான் எப்போதும் சிறப்பு. ஸோ ஒரு ஜாதகத்தில் குரு என்கின்ற இயற்கை சுவர் உச்சம் பெற்றார்னா அவருடைய நிலையினால் 3 வீடுகள் நிச்சயம் வலுப்பெறும். உச்சகுரு எங்கெங்கே பார்ப்பார்? காலபுருஷனின் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மகரத்தை பார்ப்பார். அடுத்து காலபுருஷனின் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை பார்ப்பார். அடுத்து காலபுருஷனின் அயன சயன போக சுகஸ்தானம் சொல்லக்கூடிய மீனத்தை பார்ப்பார். அப்போ குரு உச்சம் பெற்று ஒரு ஜாதகத்தில் அமர்ந்தால் இந்த 3 வீடுகள் வலுப்பெற்றுவிடும். உங்கள் லக்கணத்துக்கு இது எந்த வீடுகளாக வருதுங்கிறது தனி கதை. ஆனால் நேச்சராக இந்த 3 வீடுகள் விருச்சிகம், மகரம் மற்றும் மீனம் வலுப்பெறும். ஒரு விதத்தில் இந்த 3 வீடுகளுமே நீர் சம்பந்தப்பட்ட ஒரு தானம் தான். இதில் மகரம் நில தத்துவம்னாலும் கூட அதுவும் சதுப்பு நிலம், நீரும் நிலமும் கலந்த சேரும் சகதியும் கொண்ட ஒரு இடம் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்போ இந்த வீடுகள் வலுப்பெறுவதன் மூலமாகவே ஒரு ஜாதகனுக்கு தொழில் மேன்மை, அயன சயன போக சுகங்கள் கிடைப்பது, சுப விரயங்கள் அதிகரிப்பது, ஆயுள் தீர்க்கமாவது. குரு உச்சமான ஜாதகத்துக்கு மேக்சிமம் ஆயுள் நல்லாயிருக்கும். அந்த குரு வேறு பாவிகளால் டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தார்னா கண்டிப்பாக புறநாயுள் ஸ்தானம் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். உச்சகுரு விருச்சிகத்தை பார்ப்பதனால கிடைக்கிற நன்மை, திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, சொத்து சேர்க்கும் யோகியதைகள் போன்றவையும் இதில் கிடைக்கும். இதில் வலுவான 2 பாவிகள் உச்சம் பெற்ற நிலையில் 3 வீடுகளை பார்ப்பாங்க. இதில் ஒருவர் செவ்வாய், இன்னொருத்தர் சனி. சனி உச்சமாகும் போது தனுசு வீட்டை பார்ப்பார், மேச வீட்டை பார்ப்பார். காலபுருஷுடைய முதல் வீடான மேச வீட்டை பார்ப்பார். தனுசு வீடு பாக்கியஸ்தானமான தனுசு வீட்டை பார்ப்பார். சுகஸ்தானமான கடக வீட்டையும் பார்ப்பார். ஏன்னா துலாத்தில் ஒரு உச்சமாவார். இந்த உச்ச கிரகங்களின் பார்வையினால் இந்த வீடுகள் உங்கள் லக்னத்திற்கு அவர் நல்லவராக இருந்தால் வலுப்பெறும், அதுவே லக்னத்துக்கு அவயோகியாக இருந்தால் சிரமத்தை கொடுக்கும். இப்போ உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு சனி ஒரு அவயோகி, 3ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் 5 பார்க்குறான்னா பூர்வீக சொத்தை இல்லாமல் பண்ணுறது, புத்திரர்கள் வழியில் தலைவலியை தர்றது, தொல்லைகளை அனுபவிக்கிறதுங்கிற மாதிரி பலனை கொடுப்பார். அதே ஒரு கன்னிகா லக்னத்திற்கு சனி யோகி நல்லவராகிறாருங்கும் போது 2ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும்போது சொந்த வீடு கட்டிக்கிற வாய்ப்புகள், இடம் மாறுதல் செய்தல், முதலீடுகளால் லாபம், ஆதாயம், இப்படி பலனை கொடுப்பார்.
அப்போ இந்த பலன்களில் வித்தியாசம் வர்றது உச்ச கிரகத்தின் பார்வையினால் அப்படிங்கிறத இந்த பலன்களில் வித்தியாசம் வர்றதை வச்சு நம்ம முடிவு பண்ணலாம். நம்ம லக்ன சுபரா அவர் அல்லது லக்ன பாவியா அப்படிங்கிற அடிப்படையில். அதே மாதிரி செவ்வாய் உச்சம் பெற்ற நிலையில் பார்த்திங்கன்னா தனது வீடான மேசத்தையும் தனது நீச்ச வீடான கடகத்தையும் பார்ப்பார். மேலும் தனது அதிநட்பு வீடான சிம்மத்தையும் பார்ப்பார். இதில் மேசம் தலையாய வீடு. இந்த பாவிகள் இருவரும் உச்சம் பெற்ற நிலையில் ஒரு கான்செப்ட் படி பார்த்திங்கன்னா கடகத்தை 2 பேருமே பார்ப்பாங்க. சனி உச்சம் பெற்றாலும் கடகத்தை பார்ப்பார், செவ்வாய் உச்சம் பெற்றாலும் கடகத்தை பார்ப்பார். சனி உச்சம் பெற்றாலும் மேசத்தை பார்ப்பார், செவ்வாய் உச்சம் பெற்றாலும் மேசத்தை பார்ப்பார். அப்போ உங்கள் லக்னத்துக்கு இவர்கள் சுபர்களாக இருக்கிற பட்சத்தில் தலைமை பொறுப்பு, பதவி, முன்னேற்றம், அதிகாரம், சொத்து சேர்க்கும் யோகிதைகள், பதவியினால் ஆதாயம் பெறும் விதிகள் இதையெல்லாம் இயற்கையாகவே கொடுத்துருவாங்க. இதுதான் அந்த உச்சன் பார்வையினுடைய தனி சிறப்பு. இவங்க உச்சம் பெற்றால உங்கள் லக்னத்துக்கு அவங்க சூப்பராக இருக்கணும். இப்போ ஒரு தனுசு லக்ன ஜாதகம், இந்த தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் உச்சமாக இருக்கார். செவ்வாய் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் அவர் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்கறதுனால சொத்துக்கள், குழந்தைகள், அதனால் கிடைக்கிற ஆதாயம், கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். லக்னத்துக்கு 8ஆம் வீட்டை பார்க்கறதுனால திடீர் அதிர்ஷ்டம், தனவரவு, வெளிநாட்டு வாழ்க்கை, நீண்ட ஆயுள் பலம் இதை கொடுக்குறாரு. லக்னத்துக்கு 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால பாக்கியம், அதிர்ஷ்டம், நல்ல குருமார்கள், நீண்ட தூர பிரயாணம், அதில் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கும் வாய்ப்புகள்ங்கிறத கொடுப்பார். இதுவே கும்ப லக்னத்துக்கு அதே செவ்வாய் உச்சமாக இருக்கார். லக்னத்துக்கு அவர் நல்லவர் இல்லை. அதே நேரத்தில் அவர் 3ஆம் இடம் லக்னத்துக்கு 3ஆம் இடத்தை பார்க்கும் சகோதர வழியில் தொல்லை, அதனால் ஏற்படுற விரயங்கள், நோயினால் ஏற்படக்கூடிய கடன், அதனால் ஏற்படுற சிக்கல், வாழ்க்கை துணையினால் ஏற்படுற பிரச்சனை 7ஆம் இடங்கிறனால கூட்டாளிகளால் ஏமாற்றப்படக்கூடியது, இப்படி பண்ணிவிடுவோம். ஸோ உச்ச கிரகத்தின் பார்வையில் இயற்கை சுபருடைய பார்வையை நம்ம எப்போவுமே நல்ல விதமாகவே எடுத்துக்கலாம். இப்போ சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் கன்னியை பார்ப்பது, ஏன்னா அவங்களுக்கு ஒரே பார்வை தான். சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் கன்னியை பார்க்கும்போது இது காலபுருஷனுடைய 6ஆம் வீடு. காலபுருஷனுக்கு இது 6ஆம் வீடு. உங்கள் லக்னத்துக்கு அது சுப வீடாக வரும் பட்சத்தில் அந்த வீட்டினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு மிகுதியாக இருக்கும். அவயோக கிரகமாகவே அவர் இருந்துட்டாலும் கூட இந்த வீட்டின் தன்மைகளை நல்லதாக மாற்றும் வலிமையை தான் செய்வார். ஏன்னா இயற்கை சுபர் சுக்கிரன்கிறத மறந்துடக்கூடாது. அதே மாதிரி புதன் ஒரு இயற்கை சுபர். இவர் உச்சம் பெற்ற நிலையில் மீனத்தை பார்க்கும்போது அயன சயன போக சுகத்தை நல்ல விதமாக அனுபவிக்கிறது, வெளிநாட்டு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொள்வது. உங்கள் லக்ன சுபர்களாக இருக்கும்போது அந்த வீட்டிற்கு தகுந்த மாதிரியான நல்ல பலன்கள், உங்கள் லக்கணத்துக்கே அவர் அசுபராக இருந்தாலும் கூட அந்த வீட்டின் அடிப்படையில் உங்களுக்கு பாதிப்பின் அளவீடுகளை குறைப்பது அப்படிங்கிற மாதிரி பண்ணுவார். பட் இதில் குருவின் பார்வையை தவிர மற்ற கிரகங்கள் தனி காளி வீடை அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்படைய செய்வதில்லைங்கிறதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. தனி காளி வீடுக்கு கிரகங்களுடைய பார்வை ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமானா இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த பார்வை பிரதிபலிப்பு ஜாதகர் உணரும் வகையில் பெரும் மாற்றத்தை தரும். இங்கே கான்செப்ட் படி உச்சன் பார்ப்பது குற்றமான்னு கேட்டால் நிச்சயம் இல்லை என்பது தான் என்னோட பதில். நிறைய நிலைகளில் உச்ச கிரகத்தை பார்க்கும் தன்மைகள் வரும். உதாரணமாக சூரியன் உச்சமாக இருக்கார் மேஷத்தில், செவ்வாய் உச்சமாக இருக்கார் மகரத்தில். செவ்வாய் தன் 4ஆம் பார்வையால் சூரியனை பார்ப்பார். இதனால் சூரியனுடைய வலு கெட்டு போய் செவ்வாயினுடைய வலு கெட்டு போயிருமானா நிச்சயமாக கிடையாது. சுக்கிரன் உச்சமாவார் மீனத்தில், குரு உச்சமாவார் கடகத்தில் இருந்தபடி சுக்கிரனை குரு பார்ப்பார். அதனால் சுக்கிரனுடைய வலிமை கெட்டு போகணுமா கேட்டால் நிச்சயமாக அதுவும் கிடையாது. சம ரீதியாக குருவும் செவ்வாயும் ஒருத்தர் உச்ச நிலையில் பார்த்துக்கும் போது இருவருமே வலுப்பெறுகிறார்கள்ங்கிற சுப வலிமை தான் அதிகமாகும். சூரியன் உச்சம் பெற்று சனியை பார்க்கறது, சனி உச்சம் பெற்று சூரியனை பார்க்கிற இந்த சமசப்தம நிலையில் சனி பகவான் வக்ரம் என்கின்ற ஒரு நிலையும் சேர்த்து அடைஞ்சிருவாருங்கனால இது மட்டும் சில நிலைகளில் தகப்பன் மகன் உறவுகளில் பாதிப்பை ஏற்படுத்துவது, அரசாங்க விரோதத்தை உருவாக்குவதுங்கிற மாதிரியான ஒரு சில பலன்களை தந்தாலும் கூட இந்த மாதிரி அமைப்பு உள்ளவர்கள் கூட பெரிய தொழிலதிபர்களாக காய் நகர்த்தி வாழ்க்கையில் வெற்றி பெறையும் சூட்சுமம் கொண்டவர்களாகவே இருக்கிறார்கள். அதனால் உச்சகிரகத்தின் பார்வையில் இன்னொரு உச்சன் பழுதுபடுவதே இல்லை அப்படிங்கிறத நீங்கள் நிச்சயமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி உச்சகிரகத்தின் பார்வை வலு விடும் வீடுகளை விட அந்த வீட்டில் அமர்ந்திருக்கும் கிரகங்களின் ரீதியாக அதிகமான நன்மை தீமைகளை நமக்கு தரும் தகுதி கொண்டவை. சுபகிரகங்களின் உச்ச பார்வை எப்போதுமே ஒரு வீட்டின் வலிமையை அதிகப்படுத்தும் தகுதி கொண்டவை என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.